வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சூறாவளிக்கு மஹசேன் எனும் பெயர் சூட்டப்பட்டமை தொடர்பில் வானிலை அதிகாரிகள் மன்னிப்பு கோரல். இலங்கையின் அபிவிருத்திக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு சீனா உறுதி. இலங்கை ராணுவத்திற்கு தமிழகத்தில் பயிற்சி இல்லை, இந்திய மத்திய அரசு மீண்டும் அறிவிப்பு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் அண்மையில் உருவான சூறாவளிக்கு மஹசேன் என பெயர் சூட்டப்பட்டமை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று மன்னிப்பு கோரியுள்ளது. சூறாவளிக்கு பெயர் சூட்டப்பட்டமை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SH காரியவசம் கருத்து வெளியிட்டார். இது தொடர்பான தகவல்களை தொடரும் மதிய நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இலங்கையின் அபிவிருத்தி பணிகளுக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்குவதாக சீனாவின் எக்ஸிம் வங்கியின் தலைவர் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவிற்கு 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ராஜபக்சவிற்கும் சீனாவின் எக்ஸிம் வங்கியின் தலைவர் லீ ருகுவிற்கும் இடையில் இன்று முற்பகல் சந்திப்பு இடம்பெற்றது. பெருந்தெருக்கள் அபிவிருத்தி, அதிவேக வீதி நிர்மாணம் மற்றும் நீர் விநியோகம் ஆகிய துறைகளுக்காக இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவதாக லீ ருகு இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு சீனாவின் எக்ஸிம் வங்கி வழங்கும் ஒத்துழைப்பிற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது தமது நன்றிகளை தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இலங்கையில் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கும் சீனாவின் எக்ஸிம் வங்கியின் ஒத்துழைப்பை எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் தாம் திருப்தி அடைந்துள்ளதாக ஜனாதிபதியிடம் சீனாவின் எக்ஸிம் வங்கியின் தலைவர் லீ ருகு தெரிவித்துள்ளார். சீனாவின் எக்ஸிம் வங்கி வெளிநாட்டு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான பிரதான நிதி நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நிலவிய யுத்தத்திற்கு கல்வித்துறையும் பொறுப்பேற்க வேண்டும் என கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவிக்கின்றார். புலனறுவையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்தினை வெளியிட்டார். வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஆசிரியர்களுக்கு விளக்கம் அளிக்கும் செயற்திட்டம் ஒன்று கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன தலைமையில் நேற்று நடைபெற்றது. எமது வாழ்நாளில் அநேகமான நாட்களில் நாம் இரும்புகள் மோதும், அருவருக்கத்தக்க சத்தம், ஒப்பாரி, இரத்தம், பிணமேடுகள் நிறைந்த நாட்டினையே 30 வருடங்களாக கண்டோம். அதற்கு நாட்டின் கல்வித்துறையும் பொறுப்பேற்க வேண்டும் என நான் நம்புகிறேன். மனிதாபிமானமற்ற கல்வி, எதிர்காலத்தில் வெற்றி கொள்ள முடியாத கல்வி, உலகிற்கு பொருந்தாத கல்வி வழங்கப்பட்டதன் விளைவாகவே அந்த சூழல் ஏற்பட்டது. இலங்கை ராணுவ வீரர்களுக்கு தமிழகத்தில் பயிற்சி அளிக்கப்பட மாட்டாது என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் AK அந்தோனி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் தஞ்சையில் உள்ள விமானப்படை தளத்தில் புதுப்பிக்கப்பட்ட விமான ஓடுபாதையை நேற்று திறந்து வைத்து உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை வீரர்களுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிப்பதற்கு எதிராக தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பயிற்சிகள் நிறுத்தப்பட்டன. எவ்வாறாயினும் இந்தியாவின் ஏனைய மாநிலங்களில் இலங்கை ராணுவ வீரர்களுக்கு தொடர்ந்தும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் AK அந்தோனியின் இந்த கருத்து இந்திய மத்திய அரசாங்கம் முன்னர் வெளியிட்ட தீர்மானத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. மாணவர் மத்தியில் ஊடகத்துறை தொடர்பிலான அறிவை மேம்படுத்துவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்யும் செயலமர்வின் மற்றொரு அத்தியாயம் ஹொரண ஸ்ரீபாலி வித்யாலயத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்த 92வது ஊடக செயலமர்வு இதுவாகும். ஹொரணை ஸ்ரீபாலி வித்யாலயத்தில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த ஊடக செயலமர்வில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கு பெற்றுள்ளனர். பல்வேறு செயற்பாடுகளூடாக மாணவர்களுக்கு தொடர்பாடல் பற்றிய செயற்பாட்டு விளக்கம் வழங்கப்பட்டதுடன் செய்தி தயாரிப்பு மற்றும் வாசிப்பு தொடர்பிலும் இதன் போது விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன்போது மாணவ மாணவியர்கள் தமது திறமைகளை வெளிப்படுத்தவும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது.
பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட 29 தனியார் பஸ் உரிமையாளர்களிடம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு விளக்கம் கோரியுள்ளது. குறித்த பஸ் உரிமையாளர்களை நாளை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு சமூகம் அளிக்குமாறு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்தன குறிப்பிட்டார். அவர்களுக்கு அநீதி ஏற்பட்டிருந்தால் அது தொடர்பில் இதன்போது நேரடியாக தெரிவிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். பஸ் ஊழியர்களும் பயணிகளும் பாதிக்கப்படாத வகையில் செயற்படுவதே தமது ஆணைக்குழுவின் நோக்கம் என ரோஷான் குணவர்தன குறிப்பிட்டார். தான் தோன்றித்தனமாக பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டமை உறுதி செய்யப்பட்டால் குறித்த பஸ் உரிமையாளர்களின் போக்குவரத்து அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மாகாண போக்குவரத்து அதிகார சபை மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு என்பன இணைந்து இந்த தீர்மானத்தினை எடுத்துள்ளன. இதற்குமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் எனவும் தவறிழைத்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் குறிப்பிட்டார். பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலேயே மக்கள் உரிமைகள் வெற்றி கொள்ளப்பட்டதாக துறைமுகங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் செயற்திட்ட அமைச்சர் நிர்மல குத்தலாவல தெரிவிக்கின்றார். திரணியகல தெஹியோ விட்ட வீதியை காப்பீட்டு புனரமைக்கும் பணிகளை ஆரம்பித்து உரையாற்றிய போதே அமைச்சர் இந்த கருத்தினை கூறினார். 14 கிலோமீட்டர் நீளமுடைய திரணியகல தெஹியோ விட்ட வீதி 1100 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்படுகிறது. பெருந்தெருக்கள் அபிவிருத்தி அமைச்சர் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ள இந்த புனரமைப்பு பணிகளை 1.5 வருடங்களுக்குள் பூர்த்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மலைகளும் குன்றுகளும் சூழ்ந்த தரணியகல தொகுதியில் கலிகமுவ, ரம்புக்கனை மற்றும் அரநாயக்க ஆகிய 3 ஆசனங்கள் உள்ளன. நீங்கள் 50 லட்சம் ரூபாவை வழங்கியுள்ளீர்கள். 150 அல்லது 200 லட்சம் ரூபாவை வழங்குமாறு நான் கோரிக்கை விடுக்கின்றேன். இல்லாவிடின் இந்த பிரதேசத்தை கட்டியெழுப்ப முடியாது. இந்த தொகுதியின் மின்சார விநியோகத்திற்காக நான் மின்சக்தி அமைச்சருடன் முரண்பட்டு 1க்கு 3 மடங்கை பெற்றுக் கொண்டேன். ஆகையால் இந்த வருட இறுதிக்குள் தரணியகல தொகுதியில் அனைத்து வீடுகளுக்கும் மின்சார விநியோகத்தை மேற்கொள்ளும் நடவடிக்கையை நிறைவு செய்ய முடியும். இன்று காலை மிகவும் இலகுவாக சூரியன் உதித்ததை போன்று மக்களுக்கு உரிமையானவற்றை இலகுவாக பெற்றுக் கொள்ள முடியவில்லை. இந்த மக்கள் ஒரு வெற்றியை பெறுவதற்காக சில சந்தர்ப்பங்களில் உயிர்களையும் கண்ணீரையும் இரத்தத்தையும் அர்ப்பணித்துள்ளனர். அதேபோன்று சவால்களையும் எதிர்கொண்டனர். குறிப்பாக நாட்டை விடுவிப்பதற்கான போராட்டம் வரை அந்த நடவடிக்கை உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டது. எவர் எவ்வாறு கருத்து வெளியிட்டாலும் வீடுகள் தோறும் சென்றாலும் இந்த நாட்டின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை தொடர்ந்து நீடிப்பார். தென்மேல் பருவ பயிற்சி காலநிலை ஆரம்பமாகியுள்ளதென வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக திணைக்களத்தின் வானிலை அதிகாரி லக்ஷ்மி லத்தீப் கூறுகின்றார். தென்மேல் பருவ காலம் தற்போது நாட்டில் நிலை கொண்டுள்ளது. எனவே மேற்கு, தெற்கு, சபரகமு, மத்திய மாகாணங்களில் பல இடங்களில் மழை பெய்யும். கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் அல்லது மாலை சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் ஓரளவு கடும் காற்று வீசும். ஏனைய நாட்டின் சில பகுதிகளிலும் மழையின் போது காற்று வீசும். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் அம்மான் தொட்டை வரை காலியினூடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். ஏனைய நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்களில் சிறிதளவு மழை எதிர்பார்க்க முடியும். உள்நாட்டு ஒன்று. வங்காள விரிகுடாவில் அண்மையில் உருவான சூறாவளிக்கு மஹாசேன் என பெயர் சூட்டப்பட்டமை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று மன்னிப்பு கோரியுள்ளது. சூறாவளிக்கு பெயர் சூட்டப்பட்டமை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SH காரியவசம் கருத்து வெளியிட்டார். இந்து சமுத்திரத்தில் உருவாகும் சூறாவளிக்கான பெயர்கள் அந்த கடற்பரப்பை அண்மித்த நாடுகளில் உள்ள 2000ஆம் 2001ஆம் ஆண்டுகளில் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2004ஆம் ஆண்டு முதல் அந்த பெயர்களை சூட்டும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. இலங்கையின் வளிமண்டலவியல் திணைக்களம் முன்மொழிந்த 23 பெயர்களில் 2013ஆம் ஆண்டு மே மாதம் உருவான சூறாவளிக்காக குறித்த உபகுழு மஹாசேன் எனும் பெயரை தெரிவு செய்துள்ளது. குறித்த 23 பெயர்களும் அர்த்தங்களை அடிப்படையாக கொண்டு உள்நோக்கத்துடனோ முன்வைக்கப்படவில்லை என்பதை கூற விரும்புகிறேன். இலங்கையில் ஆட்சி செய்த மன்னர்களின் நட்பெயர் மிக்க மன்னரான மஹாசேனின் பெயர் சூறாவளிக்காக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் எழுந்த கண்டனங்கள் மூலம் அந்த நடவடிக்கையின் பாரதூர தன்மையை வளிமண்டலவியல் திணைக்களம் புரிந்து கொண்டுள்ளது. இந்த நிலையில் மஹாசேனன் மன்னரின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது பெருமைமிகு வரலாறு இழிவுபடுத்தப்பட்டிருந்தாலோ வளிமண்டலவியல் திணைக்களம் சார்பில் அதன் பணிப்பாளர் நாயகம் என்ற வகையில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பில் மன்னிப்பு வழங்குமாறு வினயமாக கேட்டுக் கொள்கின்றேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். எமது மணித்தியால செய்திகள் 2:25 தொடக்கம் ஆரம்பமாகும். வணக்கம்.